வணக்கம். நம்ம இன்னைக்கு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டையும் டியூஸ்டே மார்க்கெட் எப்படி இருக்கலாம் அப்படிங்கிற ரிவ்யூ பார்த்துடலாங்க. ஃப்ரைடே மார்க்கெட்டை பற்றி அதிகமாக பார்க்கணும் அப்படிங்கிற அவசியம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப நாள் முடிஞ்சிருச்சு. நம்ம அன்னைக்கு ஈவினிங்கே பார்த்துருக்கணும். இது வந்து நமக்கு கொடுத்துருந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ. இதுபடி மார்க்கெட் வந்து 3வது சப்போர்ட் வரைக்கும் வந்திருக்காரு. போதுமானது. இது போக நம்ம டைரக்டா இண்டிவிஜுவல் ஸ்ட்ரைக் போயிடலாங்க. இண்டிவிஜுவல் ஸ்ட்ரைக்ல வந்து நான் கொடுத்திருந்த பிரைஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா 25,350 கால் வந்து 127க்கு மேல இருந்தா மார்க்கெட் அப் ட்ரெண்ட்ல இருக்குன்னு சொல்லியிருப்பேன். அதே வந்து 400 புட் வந்து 170க்கு மேல இருந்தா மார்க்கெட் டவுன் சைடில் இருக்குன்னு சொல்லியிருப்பேன். இது எக்ஸாக்ட் பிரைஸ் அப்படியே மார்க்கெட்ல உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நம்புறேன். ஏன்னா இங்க 127ல ரிஜெக்ஷன் ஃபர்ஸ்ட் கேண்டில் க்ளோஸ் வச்சாலும் நெக்ஸ்ட் கேண்டில் இருந்து மார்க்கெட் வந்து சடனா வந்து கீழே விழுக ஆரம்பிச்சது. ஃபர்தரா வந்து கிரீன் லைனுக்கு நியர்பை வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. எப்பவுமே இந்த ப்ரீவியஸ் டே லோல கட் பண்ணிட்டாங்கன்னா கால் சைடு ட்ரை பண்ணவே கூடாதுங்க. இந்த ப்ரைஸை போய் பாருங்க, நல்லா ட்ரிகர் பண்றாரு. ஸோ இதுதான் வந்து புட்டை எடுக்கிறதுக்கு உண்டான சரியான இடங்க. தெரியுதுங்களா? 10:30க்கு இந்த மாதிரி வந்து ஒரு கேண்டில் ட்ரிகர் பண்ணும் பொழுது நமக்கு ஆப்போசிட்ல சப்போர்ட் எடுக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க வந்து 132ல எடுக்க முடியாதுனாலும் 152ல தாராளமா என்டர் ஆயிருக்கலாம். இதுதான் மார்க்கெட். இப்படிதான் நீங்க பார்க்கணும் இந்த இந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும். சரிங்களா? ஓகே, நம்ம ஸ்ட்ரெயிட்டா வந்து அடுத்த விஷயத்துக்கு போயிடலாங்க. நான் வந்து மார்க்கெட்டுக்கு அன்னைக்கு கொடுத்திருந்த வேல்யூல அந்த ஐடியல் பிரீமியம் பார்த்துடலாங்க. ஐடியல் பிரீமியம் வந்து நான் 30 எப்போ கொடுத்தேன், 10/9/30க்கே வந்து ஒரு ப்ரைஸ் கொடுத்துருந்தேன். அதில் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஐடியல் ப்ரீமியம்ங்கிறது 31, 25,600 காலும் 25,050 புட்டும் கொடுத்துருந்தேன். அது 9:30க்கு நான் கொடுத்துருந்தபடி மார்க்கெட் என்ன பண்ணியிருக்குன்னு பார்க்கலாம். அடுத்த ஒரு அப்டேட் கொடுத்துருந்தேன். 11:15க்கும் மார்க்கெட் எங்கேயும் போகாததுனால இப்போ கால் பிரீமியம் சைட்வேஸ் ஃபோக்கஸ் ஆன் தி ஸ்ட்ரைக் போட்டு 11:15க்கு கொடுத்துருந்தேன். அந்த ஸ்ட்ரைக் உடைய பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 500 காலையும் 500 கால் வந்து டார்கெட் பண்ண சொல்லியிருந்தேன். அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன பண்ணியிருக்குன்னு பார்க்கலாம். 31க்கு கீழே வந்து 11:15க்கு இந்த 41க்கு மேலே போக முடியாதனால 31 பிரேக் டவுன் பண்ணும் பொழுது இந்த இடத்துல வந்து திரும்பவும் இவர் 53 வரைக்கும் போன புட் ஆப்ஷன் 31ல இருந்து 56க்கு 53 வரைக்கும் போன புட் ஆப்ஷன் எண்ட் ஆஃப் த டைம்ல கிட்டத்தட்ட 117 வரைக்கும் போயிட்டாரு. ஸோ இவ்வளவுதான் மார்க்கெட். ஆனா இதுல ரியலா சொல்லணும் அப்படின்னா ட்ரெண்ட் தெரிஞ்சா மட்டும்தான் நம்ம ட்ரேட் பண்ணிருக்க முடியும். இதுதான் ரியாலிட்டி. ரெண்டு சைடு எடுத்து வச்சா நான் ரியலா, அதாவது லாங் ஸ்ட்ராடல் வந்து ஓடிஎம்ல போடுறது என்ன பண்ணுது அப்படிங்கிறதுக்கான டெஸ்டிங் தான் நான் இங்க பண்ணிட்டு இருக்கிறேன். இந்த பிரீமியத்துல ரெண்டு பக்கமும் நான் வாங்கி வச்சிருந்தா, ஏன்னா நம்ம வந்து அன்றாடம் வந்து ஆப்ஷன் ட்ரேடிங்ல ஏதாவது ஒரு புதுசா ஒன்று இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஓடிஎம் ஸ்ட்ரைக்கை வச்சு நான் செக் பண்ணிட்டு இருக்கிறேன். இதுல நம்ம பார்த்த ஸ்ட்ரைக் பார்த்தீங்க அப்படின்னா 25,300 காலும் 25,350 புட்டும் தான் எடுத்தோம். அதுல 138ல யார் சஸ்டெயின் ஆகுறாங்களோ அவர் தான் மார்க்கெட் அன்னைத்த மேத் வேல்யூ படி. ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்க புட் ஆப்ஷன் எடுத்திருந்தா இங்க வந்து வின் பண்ணிருக்கலாம். ஓகே ஃபைன். ஆனா நான் வந்து ரெண்டு பேரையும் வாங்கி வச்சிருந்தேன் அப்படின்னா ரியலா சொல்லணும்னா இது அன்னைக்கு லாஸ் தான். எத்தனை மணி வரைக்கும்? கிட்டத்தட்ட ஒரு 12 மணி வரைக்கும் நீங்க லாஸ் தான் ஃபேஸ் பண்ணிருப்பீங்க. 11:30 வரைக்கும் நீங்க லாஸ் தான் பண்ணிருப்பீங்க அப்படிங்கறத ரியாலிட்டி. இதை அக்செப்ட் பண்ணிக்கணும். எனக்கு ட்ரெண்ட் தெரிஞ்சிருந்தா மட்டும். ஏன்னா நம்ம போஸ்ட் மார்க்கெட்டை வச்சு பார்க்கும் பொழுது இவர் 117 போயிட்டாரு பாத்தீங்களா அப்படின்னு சொல்றது தவறுங்க. இதுல நீங்க ரெண்டு பக்கம் வாங்கி வச்சிருந்தா ரியலா சொல்லணும்னா நம்ம இதை ஹோல்டு பண்ணிருக்க முடியுமா? திரும்பவும் அவர் 31க்கு வந்து தான் என்ட்ரி எடுத்துட்டு போறாரு. ஸோ ட்ரெண்டோட போயிருந்தா இந்த இடத்துல நீங்க புக் பண்ணிட்டு திரும்பவும் இந்த இடத்துல நீங்க பை பண்ணலாம், ஒன்றும் தப்பே இல்லை. இந்த இடத்துல பை பண்ணிடலாம்னு நான் என்ன சொல்லுவேன், 41 கிராஸ் ஆகும்போது பை பண்ணலாம். பட் ஓகே, ஆனா ரெண்டு பக்கம் வாங்கி வச்சிருந்தா எனக்கு லாஸ் தான். எண்ட் ஆஃப் த டைம் நம்ம முடிஞ்சதுக்கு அப்புறம் பேசும்போது 117 போயிட்டாரு அப்படிங்கிறது தவறு. இதுதான் ரியாலிட்டிங்க. ஓகே,
ஸ்டே ஆன் வேல்யூஸ்ங்க. இதெல்லாம் நான் வந்து இன் ஃபியூச்சர்ல நான் ஒன்று அப்டேட் பண்றேன். இன்னைக்கு சில அப்டேஷன் நான் அடுத்தடுத்து சில வீடியோஸ் கொடுக்குறேன். என்னென்ன அப்படிங்கிறத பத்தி நான் இன்னைக்கு சொல்றேங்க. நாளைக்கு மார்க்கெட்டுடைய வேல்யூஸ் பத்தி பார்த்துருவோம். நாளைக்கு மார்க்கெட் என்ன பண்ணிருக்கு அப்படிங்கிறது இதுல பார்த்துடலாங்க. இப்பொழுதைக்கு மார்க்கெட் என்ன செஞ்சுட்டு இருக்கு அப்படின்னா, மார்க்கெட் வந்து எக்ஸாக்டா வந்து நம்ம பிரைஸ் ஆன 25,347 அப்படிங்கிற ரெசன்ஸ்ல இருந்து ரிஜெக்ஷன் ஆகி மார்க்கெட் ஓபன் ஆனது இங்கதான். அங்கிருந்து ரிஜெக்ஷன் ஆகி கீழே விழுந்த மார்க்கெட்டு கிட்டத்தட்ட நல்லாவே ஃபால் கொடுத்துருக்காங்க. நான் அன்னைக்கு கூட எதிர்பார்த்த போது கொஞ்சம் புல் பேக் ஆக மார்க்கெட் வாய்ப்பு இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆனா அதற்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறத இன்னைக்கு சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் இந்த லோவை கட் பண்ணல, பார்ப்போம். இனி அடுத்த சப்போர்ட்னா 24,733 தான் இருக்கு, பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து அனலைசிங் எடுக்கும் பொழுது அடுத்தடுத்த சப்போர்ட் என்ன அப்படிங்கறத பார்த்துக்கணுங்க. இதுக்கு அடுத்து நான் டே கேண்டில் வச்சிருக்கிறேன். 24,600 வரைக்கும் கூட வரலாம். அதனால வந்து நம்ம எதுக்காக ரெடியா இருக்கலாம். இங்க 400 அவ்வளவு கீழே இறங்க வாய்ப்பு குறைவுங்க. ஏன்னா மந்த்லி லெவல்ல வந்து இதுக்கு கீழே ஒரு 20 பாயிண்ட் தான் காமிக்குது. இங்கிருந்தே மார்க்கெட் திரும்பினாலும் வாய்ப்பு இருக்கு. திரும்புறத பத்தி நம்ம பேசுறத விட மார்க்கெட்டை வந்து எப்பவுமே என்ன ட்ரெண்ட்ல போகுதோ அதுல வந்து நம்ம பை பண்ண கத்துக்கணுங்க. 978ல ஏதாவது புல் பேக் கிடைக்குதான்னு பாருங்க. அந்த இடம் வரும்பொழுது நீங்க முடிவு பண்ணுங்க, அதுதான் கரெக்டா இருக்கும். சரிங்களா? ஓகே, நிப்டி மண்டே வேல்யூஸ் பார்த்துருவோம். நிப்டி வந்து மண்டே 25,050. நிப்டியோடைய ரேஞ்ச் வந்து பாத்தீங்கன்னா 84 பாயிண்ட்ஸுங்க. அதே போல 25,050 கால் ஆப்ஷன் 202க்கு மேல இருந்தா மார்க்கெட் அப் ட்ரெண்ட்ல இருக்குங்கிறது இண்டிகேட் பண்ணுது. அதுவே 25,100 புட்டு 73க்கு மேல இருந்தா மார்க்கெட் டவுன் சைட்ல இருக்குங்கிறது இண்டிகேட் பண்ணுது. இங்க காமிக்கக்கூடிய பிரைஸ் அனைத்தும் வந்து முக்கியமான பிரைசஸ்ங்க. இதை தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. நான் இது எல்லாத்துக்கும் வந்து இண்டிகேட்டர் வந்து டிசைன் பண்ணிட்டேங்க. அதை நான் வந்து நீங்க யாரெல்லாம் தேவையோ நான் வந்து 1 வீக் வந்து ஒரு ட்ரையல் கொடுக்குறேன். உபயோகப்படுத்தி பார்த்துட்டு அதுக்கப்புறம் தேவைன்னா வாங்கிக்கோங்க. ஏன்னா இண்டிகேட்டர் பேஸ் பண்ணி நீங்க ட்ரேட் எடுக்கணுங்கிறது இல்லை. நான் மேக்ஸ் பேஸ்டு நீங்க ட்ரேட் எடுக்க கத்துக்கிட்டீங்க அப்படின்னா தான் அதுதான் நல்லா இருக்கும். அதுதான் உண்மை. சரிங்களா? இதனால நான் சொல்றேன், நான் இண்டிகேட்டர் தேவை, இதே வேல்யூ தேவை அப்படின்னா எனக்கு பிங்க் பண்ணுங்க மார்க்கெட்டை. நீங்க அந்த இண்டிகேட்டரை நான் ரெடி பண்ணி வச்சிருக்கிறேன். இந்த பிரைஸ் வந்து நீங்க எந்த ஸ்ட்ரைக்குக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அதை நான் வேணா இதுல ஷோ பண்ணிடுறேன். இண்டிகேட்டருக்கு நான் தனியா வந்து வீடியோ போடுறேங்க, அதுல பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இது இண்டிகேட்டர் தான் நான் போட்டிருக்கிறேன். ஓவராலா ஒரு ஸ்ட்ரைக்ல நீங்க எந்த ஸ்ட்ரைக் வேணாலும் நீங்க எடுத்து ட்ரேட் பண்ணலாம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்க வந்து 25,200 கால் எடுத்து பண்றீங்க அப்படின்னா அதுக்கு இம்பார்ட்டன்ட் பிரைஸ் என்ன அப்படிங்கிறது இதுலயே வந்துடும். நீங்க எதையும் போய் பார்க்க தேவையில்லை. 84க்கு மேல இருந்தும் மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்ட்ல இருக்குங்கிறது இண்டிகேட் பண்ணுது. இதுல ஒவ்வொரு பிரைஸும் இம்பார்ட்டன்ட் தான். சரிங்களா? இந்த இண்டிகேட்டர் தேவையினால எனக்கு பிங்க் பண்ணுங்க. நான் வந்து இப்பொழுதைக்கு வந்து ஐடியல் பிரீமியம் வேல்யூ மட்டும் அதுக்கும் நான் ரெடி பண்ணி தான் வச்சிருக்கேன். பட் அந்த பிரைஸ் வந்து இன்னும் டெஸ்டிங்ல தான் வச்சிருக்கேன். அதை நான் பின்னாடி சொல்றேங்க. இது போக நீங்க எந்த இடத்துல போனாலும் ட்ரெண்டை டிசைட் பண்றதுக்கு ட்ரெண்ட் டிசைடர் அப்படிங்கிற பிரீமியம் இண்டிகேட்டரும் இருக்கு. இது என்ன பண்ணுது அப்படிங்கிறத பாருங்க. இது வந்து ஆட்டோ சிக்னல் அப்படிங்கிறத இதுல நம்ம தாராளமா என்ட்ரி எடுக்கலாம். இந்த டைம் ஃப்ரேம் வந்து 3 மினிட் வச்சுக்கோங்க, ஈஸியா இருக்கும். இதுல நீங்க ஒரு டைம் ஃப்ரேம்ல பார்க்கும்போது கவனிங்க. இப்போ நீங்க இதை ஆஃப் பண்ணிடணும். இங்க வந்து கிடைக்கக்கூடிய பிரைஸுக்கு மேல, ஏன்னா இது வால்யூம் பேஸ்ட் இண்டிகேட்டர், இதுக்கு மேல போகும் பொழுது ஃபர்தரா வந்து இந்த ட்ரெண்டை தான் ஃபாலோ பண்ணணும். புரியுதுங்களா? இங்க அடிஷ்னலா எது ட்ரெண்டா இருக்கோ அது கூட வரக்கூடிய பையை மட்டும் நீங்க ஆக்டிவேட் பண்ணீங்க அப்படின்னா போதுமானது. இது வந்து ஒன் ஆஃப் தி இண்டிகேட்டர். இங்க பிரைஸே பிளாட் பண்ணி கொடுத்துரும். இதுவும் ஆட்டோமேட்டிக்கா வந்து அப்டேட் ஆகக்கூடியதுதான். சரிங்களா? எக்ஸாக்ட் பிரைஸ் எல்லாமே இங்கே தெளிவா தெரியுங்க. இது வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கு அப்புறம் அதுவே வேல்யூ பிளாட் பண்ணிக்கும். அதனால இது தேவைனாலும் எனக்கு பிங்க் பண்ணுங்க. நான் 1 வீக் எல்லாருக்குமே வந்து ஃப்ரீ ட்ரையல் வெர்ஷன் தரேங்க. நீங்க பயன்படுத்தி பார்த்துட்டு தேவைன்னா வாங்கிக்கோங்க. சரிங்களா?
என்னுடைய கான்டாக்ட் நம்பர் 9842088858ங்க. நீங்கள் எனக்கு தேவைங்கிறவங்க உங்களுடைய மெயில் ஐடி ப்ளஸ் ஃபோன் நம்பர், எந்த ஊர், உங்களுடைய பேர் மட்டும் எழுதி எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்க. நான் இதில் வந்து ஆட் பண்ணி நான் உங்களுக்கு ஃப்ரீ ட்ரையல் ஒரு 5 days யூஸ் பண்ணி பாருங்க. ரெண்டுமே நான் எல்லாமே ஃப்ரீயாக தரேன். 1 week யூஸ் பண்ணி பாருங்க. ஃபர்தர் டீட்டெயிலுக்கு என்னோட கான்டாக்ட் நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க. சரிங்களா? ஓகே. மண்டே எக்ஸ்பைரி இருக்குங்க, கொஞ்சம் பார்த்து கவனமாக ட்ரேட் பண்ணு. சாரி, டியூஸ்டே எக்ஸ்பைரி இருக்கு. எல்லா செக்மெண்ட்டும் அன்னைக்கு இருக்கு. மார்க்கெட்டை ட்ரெண்ட் பேஸ்டு ட்ரேட் பண்ணாதீங்க. அதாவது அப் ட்ரெண்ட் டவுன் ட்ரெண்ட்னு போகாதீங்க. ஸ்டே ஆன் வேல்யூஸுங்க. வேல்யூஸ் என்ன சொல்லுதோ அதுபடி போங்க. சரிங்களா? மார்க்கெட் நம்ம ஈஸியாக இதில் பயாஸ் எப்படி எடுக்கணும், இந்த இண்டிகேட்டர்லாம் எப்படி ஒர்க் பண்ணுது அப்படிங்கிறது நான் தனியாக இண்டிகேட்டர் நம்ம ஸ்டூடெண்ட்டுக்கு சேர்த்து தனியாக தரேங்க. அதில் அவங்களுக்கு பார்த்தா தெரியும். எப்பவுமே மேட் வேல்யூங்கிறது அது தனிங்க. பட் இருந்தாலும் ஒரு கான்ஃபிடென்ட் லெவலுக்காக தான் இது கொடுத்துருக்கேன். சரிங்களா? இதை நான் ரெடி பண்ணியிருக்கேன். இதில் நான் ஆல்கோவும் செட் பண்ணியிருக்கேன். சரிங்களா? ஆனால் ஆல்கோ வேண்டாம். ஏன்னா இந்த ப்ரைஸ் வந்து ட்ரிகர் ஆகும்போது டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன். ஆல்கோ வேண்டாம் இப்போதைக்கு. டெஸ்ட் பண்ணும்போது எனக்கு என்னன்னா, இந்த ப்ரைஸ் பிளாட் ஆன உடனேவே அது இண்டிகேட் பண்ணி அதை எடுக்க ஆரம்பிச்சிடுது. இப்போ நம்ம அதுக்காக நீங்கள் எஸ்எல் போட்டு உட்காந்துருக்கணும். வேண்டாம். அந்த மாதிரி வந்து அது பிரிட்ஜ் மட்டும் கனெக்ட் பண்ணியிருக்கோம். அது வேண்டாம். நம்ம இன்னொரு ஆல்கோ ரெடி ஆகிட்டு இருக்குங்க. அதை பார்த்துட்டு நான் ஃபர்தராக பின்னாடி நாட்களில் இன்ஃபார்ம் பண்ணுறேன். சரிங்களா? ஓகே. மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.